இன்னைக்கு நமக்கு வந்தாச்சு, ஓடி கடல் ஓடி இருந்தோம், வந்து ஆங்கர் போட்டாச்சு. ஆங்கர் போட்டு சாப்பாடு தெண்டு அடிச்சு ஆங்கர் போட்டு முடிய நம்ம வெயில் ஓவரா இருக்கா, வெயிலுக்கு ஓவரா இருக்கா, தெண்டு அடிச்சு அது சாப்பாடு வேலையை ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு போட்டாச்சு, திரும்ப வந்தாச்சு. 4 மாசம் கழிச்சு தம்பி வந்திருக்கான். சாப்பிட போறோம் பாருங்க மக்களே. நான் இல்லைன்னு ஏங்கிருப்பி எல்லாரும் வந்துட்டேன். உங்களுக்காண்டி தாங்க. அந்த கரடி மூஞ்சிக்கு என்ன ஒரு ஆனந்தம் பாரு. ஏ தண்ணி யாரு குழம்புடாது? ஆகாசடா. அதான புளி அடக்க மாதிரி இருந்துச்சா எனக்கு. ஆகாசா ஊத்துறா தண்ணி இல்லைண்ணே. குழம்பு யாரா ஊத்துனா? எனக்கு வந்து குழம்பு ஊற்றவே மாட்டேன். யாரு மக்களே, இன்னைக்கு 2 பிளேட் சோறு அடிக்க போகிறோம். முரல் குழம்பு, கருப்பு களிங்க. இது எப்போ சாப்பாடு சூடாக இருக்குன்னா லைட்டாக கையை கழுவிட்டு ஒரு 3 மணி தண்ணி அடிச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் ஹாட்டில் போய் சாப்பாடு சுடாது, வயிறு குளிந்துருமா. அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா திமுன்னு போகும் மக்களே. சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னே தண்ணி கொடுத்துருவேன், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. குழம்ப இஷ்டம்னா தின்ன, கஷ்டமா அது போயிட்டே இருக்கு. அந்த கூடை அது கீழே விட அண்ணனுக்கு வெங்காயம் வெங்காயம் இருக்குண்ணே. கொடுக்கணும் இல்லாங்கண்ணே. இதில் எடுத்துங்க. வெங்காயத்தை காணும். வெங்காயம் இன்னொன்று வேணுமா? வெங்காயம் அங்கே பார்க்க தெரியுமா? கேமராமேன் சரியில்லை, மாற்றணும். சாப்பாடே பார்க்கணும். இங்கே தான் பார்க்கலாம். எங்க இங்கே பல நாளுக்கு அப்புறம் காத்து நீ தான் பூந்தென்றலாம் போயிருக்கு. அவன் மக்களே இனிமே உள்ள கோடை காலம் முடிஞ்சுட்டு வாடை காலம் தான். கலிங்க முதல்ல ஒரு ருசிதான். எப்பவுமே மீன் வந்து கோடை காலத்தை விட வாடை காலத்துல மீன் நல்லா டேஸ்டா இருக்கு மக்களே. இனி வரப்போகிற காலங்கள்லாம் நம்ம வாடை காலம் தான் வரப்போகுது. மீன் திங்காத மக்கள்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடுங்க. இனிமேல் வர்ற மீன்லாம் ரொம்ப ருசியாக இருக்கு. வாடை காலத்து மீன் சாப்பிட்ற மக்கள் வாடை காலத்து மீன் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கு. ஓகே, இந்த டயத்தில் மீன் வாங்கினீங்கன்னா மீன் பிரியர்களாக இருக்கு. நீங்கள் அவ்வளவுக்கு அந்த மீன் ருசியாக இருக்கு மக்களே. அதான் மக்களே, கோடை காத்து மீன் இருக்கு. இப்போ நமக்கு கோடை காத்து முடிஞ்சு வச்சு நம்ம வாடை காத்து அடிக்க போகுது. ஏன் கோடை காத்து மீன் ருசி இருக்காது, வாடை காத்து மீன் ருசி இருக்குன்றதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மக்களே. மறக்காமல் வீடியோ சூப்பராக இருக்குது, மறக்காமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நம்ம கடல் தாய்மான சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோடைக்கால மீன் வாடை மீன் இருக்குது. அந்த கோடை காலத்துலேயே மீன் ருசியாக இருக்கா, வாடகை காலத்துலேயே மீன் ருசியாக இருக்குன்னு தான் நம்ம பேச போகிறோம் மக்களே. தம்பி தான் பதில் பேச்சாளி, கேட்பா நான் பதில் சொல்லுவேன். கேள்றா தம்பி, அவங்கள கேட்க சொன்னால் வெக்கமாக இருக்கா அவங்களுக்கு. சரி விடுங்க, நீங்கள் நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்னென்ன மக்களே, கோடை காலத்தில் வந்து மீன் ஏன் ருசியாக இருக்காதுன்னா, கோடை காலத்து மீன் உள்ள பட்னி ஏசியாகவே கிடைக்கும். நம்ம எப்படி கிடப்போம் பட்னி ஏசியாக, மீன் பிடிக்க அதிகமாக மீன் கிடைக்காது, அதிக நாள் காற்றடிக்கும், தொழிலுக்கு போகாமல் நீரோட்டம் சரி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையில் கோடை காலம் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டத்தில் ஓடும். அதுவே வாடகை காலம் வந்துட்டுனா மிச்சமான காசு வரும் தொழிலில், கடற்தொழிலில். நிறையா ஏராளமான மீனை பிடிப்போம். மீன் சங்கு சிங்கு நிறையா பிடிச்சி நல்லா இருப்போம். நம்மளை மாதிரியாவது மீனுமே
ஏன் மீன் ருசி இருக்கான்னு கேட்டோம்னா கோடை காலத்தில் மீன் உள்ள பட்னி ருசியாக கிடக்கும். நல்லா தின்னா தானே நல்லா கொழு கொழுன்னு வந்து வெட்டும் போது மீன் நல்லா டேஸ்டாக இருக்கு. மீன்களுக்கு பொடி மீன்லாம் கிடைக்காது. அதாவது மீன் வந்து சின்ன மீன் பெரிய மீன் திங்கி அப்படி அடுத்தடுத்து மீனுக்கு மீனே தான் உணவு. கடலில் வந்து மீனுக்கு மீன் தான் உணவு. பெரிய மீன் சின்ன மீன் திங்கி அடுத்தடுத்து அந்த மீன்களை வந்து சிறுசாக இருக்கிறதுக்கா சின்ன சின்ன மீன்கள் அதிகமாக தின்னுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். மீன் வந்து திங்கிறது மீனைத்தான், நம்மளும் மீனைத்தான் திங்கிறோம், மீனும் மீனைத்தான் திங்கும். சரிதா? அந்த மாதிரியா மீன் வந்து கோடை காலத்தில் அதை திங்கிறதுக்கு சின்ன மீன்கள் வந்து உருப்தி கம்மியாக இருக்கும். வாடை காலத்தில் அந்த மீன் கழிப்பு அதிகமாக இருக்கும், கோடை காலத்தில் மீன் கழிப்பு கம்மியாக இருக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் உள்ள பெரிய மீன்கள்லாம் இருக்குல்ல, சின்ன மீன் கிடைக்காம ஏங்கி போயிடும். அந்த இறை இல்லாமல் பட்னியாக கிடக்கும். அதனால அந்த மீனோட ருசித்தன்மை ரொம்ப குறைஞ்சிரும் மக்களே கோடை காலத்தில். அதுவே வாடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக மீன் கிடக்கும். ஆமாம், எங்கே பார்த்தாலும் மீன் மேற்கிளம்பிடும். மீன் மேற்கிளம்பி உருப்தியுமே சின்ன சின்ன மீன்கள் உருப்தி அதிகமாகிடும். இந்த கோடை காலம் முடியும் போது அந்த மீன் கழிக்கும். அது கரெக்டாக வாடகை காலத்துக்கு கரெக்டாக அந்த மீன் உள்ள பெருசாகி நமக்கு வாடகை காலத்தில் நல்லா தொழில் வரும். அப்போ அந்த வாடகை காலத்தில் உள்ள மீன் உள்ள என்னதுன்னா பொடி மீன் திங்கிறதுக்கு இற வந்துடும், பரிமீன் திங்கிறதுக்கு இற வந்துடும். புரியுதா? ஏராளமான மீன்களுக்கு இறையாயிருமா. அப்படின்னு சொல்லும்போது வாடகை காலத்தில் வர்ற மீன் உள்ள நல்லா தின்னு கொளுத்து போய் தான் வரும். அதுவே கோடை காலத்தில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், மீன் வயிற்றுல ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்டா தானே வயிற்றுல இருக்கு, பட்னி வசியமாகவே கிடக்கும் கோடை காலத்து மீன். சாப்பாடு வரா தெரியாமங்களே. அதனால கோடை காலத்தில் வந்து மீன் எப்பவுமே மீன் வந்து ரொம்ப இறை கம்மியா இருக்கும். பாசம்டா, கடல் மேல பவுந்து சாப்பிடுங்க. 2 பேரும் ஒரே டேட்டில் பிறந்திருக்கீங்க, என்னடா இப்படி பேசுறீங்க? ஆமாம், ஒரு மீன் வீடடே ஆளப்புறாடா. இல்லையே, ஒரு நாள் முன்ன பின்ன தான் பிறந்தேன். ஒரு நாள் இல்லையா? அதனால மக்களே கோடை காலத்து மீன் கொஞ்சம் ருசி கம்மியாகவும் வாடகை காலத்து மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்கிற காரணமே மீனுக்கு திங்கிறதுக்கு இறை அதிகமாக கிடைக்கும் வாடகை காலத்தில். கோடை காலத்தில் மீன் திங்கிறதுக்கு பொடி மீன் இறத்தி உருப்பத்தி கம்மினால அந்த மீனுக்கு இறை கிடைக்காத அளவுக்கு மீன் ஏங்கி போய் தான் வரும் கோடை காலத்து மீன்லாம். அதனால கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்குது. வாடகை காலத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எல்லா மீன் வயிற்றை எட்டி பார்த்தோம்னா வெறும் மீன் குஞ்சு தான் இருக்குது. ஆமாம், அப்படி நல்லா தின்னு கொளுத்து போயிருக்கும் வாடகை காலத்து மீன். எப்போவுமே மீன் பிரியர்கள் வந்து வாடகை காலத்தில் முத மீன் திங்கிறீங்கன்னா நீங்கள் வாடகை காலத்து மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ரொம்ப மெய் மறந்துருவிய ருசியா. அதான் நிறையா வகையில் சொல்லலாம். ரொம்ப ருசியாக இருக்குது மக்களே. இனி வரப்போகிற இந்த வீடியோ போடுறதுக்கப்புறம் டோட்டலாக வாடகை காலத்து மீன் தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த வாடகை காலத்து மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ நீங்கள் கோடை காலத்து மீன் சாப்பிட்ருப்பிய, அந்த மீனையும் பாருங்க. இனிமேல் இந்த வரக்கூடிய மாதத்தில் 11ஆம் மாதத்தில் வர்ற மீனையும் சாப்பிட்டு பாருங்கள், 12ஆம் மாதத்துக்கு வர மீனையும் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்கு மக்களே. ஆமாம், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதுலேருந்து வீடியோவில் உங்கள் கடல் தாய் மகன். நன்றி, வணக்கம், பாய்.